இப்போதும் ஆவியானவர் தாமே இந்த நாளின் வார்த்தையை மகிமைப்படுத்திக் கொள்ள பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் இயேசுவானவரே, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்த போகிறீர்களோ, நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே வேதத்திலிருந்து எடுத்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்க வாங்க, அடிமை வார்த்தை வெளிப்படுங்க இயேசுவ நாமத்தில். ஆமாம். இது எங்க அண்ணன் எழுதின பாட்டு, அவர் பாடின பாட்டு, பெரிய சகோதரர். இந்த வேலை மந்தாரம் மாற்ற நீ, எந்த வேலை மந்தாரம் மாற்ற நீ, வந்து நேர் வழி காட்டுவாய், ஆற்றுவாய், ஏற்றுவாய். இந்த வேலை மந்தாரம் மாற்ற நீ, வந்து நேர் வழி காட்டுவாய், ஆற்றுவாய், ஏற்றுவாய். இந்த வேலை மந்தாரம் மாற்ற நீ. நிம்மதி முழுதும் கரைந்து போகும் காலமானதே, நித்திரை என்று கழிக்கும் இரவுகள் கவலை அளிக்குதே. நிம்மதி முழுதும் கரைந்து போகும் காலமானதே, நித்திரை என்று கழிக்கும் இரவுகள் கவலை அளிக்குதே. சொல்லும் செயலும் இணைந்து வாழும் காலம் போனதே, துன்பம் துயரம் எல்லை வந்து நொறுக்க பார்க்குதே. இந்த வேலை மந்தாரம் மாற்றி, வந்து நேர்வழி காட்டுவாய், ஆற்றுவாய், தேற்றுவாய். இந்த வேலை மந்தாரம் மாற்றி. உமது அன்பு கருணை எனக்கு விந்தையானதே, உமது சிலுவை எனக்கு புதிய நம்பிக்கையானதே. உமது கிருபை எனது வாழ்வின் கீதமானதே. உத்தமரே, உந்தன் நிழலில் எந்த காலம் கழியுதே. இந்த வேலை மந்தாரம் மாற்றி, வந்து நேர்வழி காட்டுவாய், ஆற்றுவாய், ஏற்றுவாய். இந்த வேலை மந்தாரம் மாற்றி. எனது கூரைகள் உமது வார்த்தையில் பறந்து போனதே, சொல்வொன்னா நிம்மதி எனது மனதில் தங்கி தரிக்குதே. எனது கூரைகள் உமது வார்த்தையில் பறந்து போனதே, சொல்வொன்னா நிம்மதி எனது மனது தங்கி தரிக்குதே. எனது ஆவி விரிந்திடும் வேளையில் இயேசுவே, உமது பாத இடனில் தங்கிட வரங்கள் வேண்டுமே. இந்த வேலை மந்தாரம் மாற்றி, வந்து நேர்வழி காட்டுவாய், ஆற்றுவாய், தேற்றுவாய். இந்த வேலை மந்தாரம் மாற்றி.
அல்லேலூயா. இந்த கைத்தட்டை எங்க அண்ணனுக்கு சொந்தமாவதாக. இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாடல். இது ஒரு வித்தியாசமான ராகம். அவன் அடக்கமான பாடுகிற ராகத்தில் இல்லாம ஒரு அருமையான ராகத்துல இந்த கர்நாட்டிக்கில் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் சித்தமானால் இந்த பாட்டை நான் ரெக்கார்டிங் பண்ணி பாட எனக்கு ஆசையா இருக்குது. கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கான தலைப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் ஸ்தோத்திரம். நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக. பிரைஸ் ஸ்தோத்திரம். ஆமென். எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் புத்தகம் 22:30. எசேக்கியேல் 22. இங்கே மைக் ஒன்று கொடுத்துருங்க. கார்ட்லெஸ் மைக் என்ன எடுத்த பாருங்க. எனக்கு இந்த மைக்காக கொடுங்க. இந்த மைக் கொடுப்பேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக போதும் ஒரு மனிதனை தேடினேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். அது என்ன அப்படின்னாக்கா, திறப்பிலே நிற்கணும். அல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு. இந்த தேசம் பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, இச்சையினாலே, தவறான பழக்க வழக்கத்தினாலே அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனம் அதுதான் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல தேவனுடைய கோபம் என்ன பண்ண போதா? பற்றி எரிய போகிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அழியாதபடிக்கு என்ன பண்ணுங்க? அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். அப்ப தேவனுடைய கோபாக்கினையானது இந்த பூமியில பற்றி எரிய போகிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், மனைவிக்கு விரோதமாய் புருஷன் துரோகம், புருஷனுக்கு விரோதமாய் மனைவி துரோகம். அல்லேலூயா. பெருக்கெடுத்து போச்சு. இதை சப்ளை பண்றதுக்கு இந்த காரியங்களை ஜனங்களுக்கு கொடுத்து தவறி போவதற்கு இந்த செல்போன் பயன்படுகிறது. இது நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. அதுதான் நான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒரு மரத்தை வைத்திருந்தார். அந்த மரத்தினுடைய பேர் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க மரம். இதுல நன்மை இருக்குது, தீமை இருக்குது. இப்ப இந்த மரம் இந்த ஊர்வலத்துல வந்திருக்குது. அல்லேலூயா. அத ஆண்டவர் சொன்னாரு, இதை பறிச்சு சாப்பிடாதன்னு சொன்னாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டு போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறோம். இந்த செல்போன்ல தவறான காரியங்களுக்கு இது பயன்படும். ஆமென். நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது. ஆமென். அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த செல்போன்ல இன்னைக்கு உலகத்தை தன் கண்ட்ரோல வைத்துக்கொண்டு நிறைய பிசாசுடைய தந்திரங்கள் வஞ்சகமாய் இன்னைக்கு உலகம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சபை என்ன செய்ய வேண்டும்? சபை மக்களாய் இருக்கிற நீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்க, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்க, ஞானஸ்நானம் எடுத்த நீங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கு ஒத்து நானும் ஜாலியா போயிடுறீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோட ஜாலியில ஜிம்கானா நான் போயிடுறேன் அப்படி சொன்னீங்கன்னா, நார்மலா கிடைக்கிற தண்டனை விட அதிகமான தண்டனை கிடைக்கணும். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவப்பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறான், திறப்பிலே நிற்பதற்கு. அல்லேலூயா. இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது என்றால் அதுக்கு ஒரு காரியத்தை தேவன் உன் கையில எதிர்பார்க்கிறார். இந்த மக்கள், பாவம் செய்த மக்கள் அழிக்கப்படக்கூடாது என்றால் தேவன் சபையா இருக்கிற, விசுவாசியா இருக்கிற உங்ககிட்ட தன்னுடைய கருத்தை நீட்டுகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நான் இவர்களை அழிக்க வேண்டுமா? அழிக்க கூடாது என்றால் திறப்பிலே நில்லு. யோனாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்னார். அது அக்கினியால அழிக்கப்பட போகிறேன்னு சொன்ன போது அவன் மீறி ஓடிவிட்டான். மறுபடியும் அடைச்சி கழுத்தை பூச்சி இழுத்து சட்டையை பூச்சி தூக்கினு இல்ல. ஸ்தோத்திரமாவே.
அவனை அந்த அந்த மீனுக்குள்ள போயிட்டு அவனை மறுபடியும் தூக்கி வந்து, டேய் இந்த வேலையை செய்யடா அமைச்சார். அப்புறம் வந்து தொப்புன்னு விழுந்து 40 நாள்ல நினிவே பட்டணம் அழிய போகுதுன்னு கத்தி கத்தி பிரசவம் பண்ணான். அந்த ஜனங்கள் ஒருவேளை மனம் திரும்பாமல் போயிருந்தால் அந்த நினிவே பட்டணத்தார், ரொம்ப தேவப்பிள்ளை கவனிங்க, நான் சாதாரணமான வார்த்தையை சொல்லி ஏதோ ஒன்னை சொல்லி நீ வாழாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேல ஆக்குவேன், கர்த்தர் உன்னை தூக்குவார் உயர்த்துவார் அப்படியே மேல கொண்டு போற இந்த வழக்கமான பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போறதுக்கு வரல. ஏதோ ஒரு மாற்றத்தை தேவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறான். கர்த்தர் உன்னை ரட்சித்தார், மீட்டெடுத்தார், சுகம் வந்தார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், திருமண காரியங்களை பண்ணி கொடுத்தார், குழந்தை கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், நீ படிப்பதுக்கு இடத்த கொடுத்தார், நீ வேண்டிக் கொள்வதற்கும் மேல தேவன் செஞ்சிருக்கிறார். செஞ்சாரா? அப்ப தேவனிடத்துல அடுத்தது எதை பார்க்கிறான்? திறப்பிலே நிற்பதற்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு காரியத்தை எம்எல்ஏ பண்ண மாட்டாரு, எம்பி பண்ண மாட்டாரு, இந்த வேலூர்ல இருக்கிற பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் பண்ண மாட்டாங்க. ஒரு விண்ணப்பத்தை கேட்டாங்க, நான் மறந்துட்டேன். எம்எல்ஏ எம்பின்னு ஒரு மொத்த ஞாபகம். நம்முடைய சபை சார்ந்த மலர் காய்கறி அவங்களுடைய ஸ்தோத்திரம் அவங்க சார்பாக ஒரு கடை திறக்கிறாங்க. குமார் வெஜிடேரியன் ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இது ஆர்னி ரோட்டில் ஜெயின் கோயிலுக்கு அருகாமல் இடைஞ்சாத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. வருகை 28ஆம் தேதி 2 நாள் மாத்திரம் புதன்காம வேலைக்காம அது நோட்டீஸ் கொடுப்பாங்க. சிலதெல்லாம் ஒன்று வாங்கினா அது 1 இலவசம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சர்ச் பிள்ளைங்க உங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். இதை ஆஸ்வதிக்க முடியாது, ஜெபிக்கலாம். தகப்பன் இந்த கடையை ஆஸ்வதிங்க, அதுக்கான ஞானத்தை கொடுங்க. எல்லாவற்றும் மேலே கர்த்தரை தேடட்டும். குடும்பமாக இவங்க தேடி சகல நன்மைகள் பெற்றுக்கொள்ள ராஜ்குமாருக்கும் மலருக்கும் 3 பிள்ளைகளுக்கும் தந்து அவளை ஆஸ்வதிக்க கொடுக்கிறேன். உங்கள் நாமத்தில் ப்ளஸ் பண்ணுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அந்த பகுதியில் போனால் நீங்கள் அந்த கடையை பார்த்துட்டு வாழ்த்துட்டு வாங்க. அல்லேலூயா. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஆமென். நன்றாக கவனிங்க. திறப்பிலே நிற்பதற்கு தேவன் எம்எல்ஏவை எதிர்பார்க்கல, எம்பி எதிர்பார்க்கல, இந்த ஊர்ல இருக்கிற கோட்டீஸ்வரனை எதிர்பார்க்கல, பணக்கான எதிர்பார்க்கல, பெரிய புத்திசாலிகளை எதிர்பார்க்கல, விஞ்ஞானி எதிர்பார்க்கல, அறிவாளை எதிர்பார்க்கல, பட்டம் படித்த மிகப்பெரிய படிப்பாளையும் எதிர்பார்க்கல, கலெக்டர் எதிர்பார்க்கல, உன்னை எதிர்பார்க்கிறார். The chosen generation. தேவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நினிவே அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் அந்த யோனாவை தேடி கண்டுபிடித்து நீதாண்டா அப்படின்னார். அல்லேலூயா. நீதான் அந்த தேசத்தை அழிக்கப்படி நின்னா நான் சொல்ற வார்த்தை சொன்னா ஒருவேளை கேட்டு மனம் திரும்பினால் நான் அவருடைய பாவத்தை மன்னிப்பேன் சொன்னேன். அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அந்த ஊர்ல இருந்த மொத்தம் எத்தனை பேரு? 1,20,000 பேர் திறப்பில் நின்ற யோனாவின் நிமித்தமாய் காப்பாற்றப்பட்டார்கள். கையை தட்ட மாட்டோமா? 1,20,000 பேர் திறப்பிலே நின்றார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் திறப்பிலே நிற்கிறதுக்கு பதிலா அங்க பிரேயரு, இங்க பிரேயரு, அங்க பிரேயரு இல்ல. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் இல்ல, ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் இல்ல. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஏதோ ஒரு தவறான விதத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் எனக்கு ஸ்தோத்திரம் முடங்கி கொண்டு ஸ்தோத்திரம் ஆமென் சூறை செடி அடியிலே படுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தரிசனத்தை இழந்தவர்களாக சூறை செடியில படுத்து உறங்கிக் கொண்டு நல்லா சாப்பிட்டு இல்ல சுகமா இருக்க ஆசைப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி காலம் சொல்லாது. அல்லேலூயா. நீ சும்மா இருந்தா கர்த்தர் வேறு ஒருவரை எழுப்பி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். நீ என்ன பண்ணுவனா தேவனுடைய வருகையிலே வெக்கப்பட்டு அப்படி தலை குனிந்து நிற்ப. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை சங்கீத புத்தகம் 106:23 வாசிங்க. சங்கீத புத்தகம் 106:23 வேக வேகமாய். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆமென், தம்முடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர்கள் பேசின வார்த்தைகளும் ஆமென் அவருடைய செயல்பாடுகளும் மிகுந்த
வேதனையா இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆ. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஆ. அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு ஆ. அவருக்கு முன்பாக ஆ. திறப்பின் வாயிலே நின்றான். அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்று கதறுகிறான். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஜனங்களை விட்டுருங்க. அல்லேலூயா. என்ன வேணா எடுத்துங்க, இந்த ஜனங்களை பண்ணாதீங்க, அழிக்காதீங்க நின்னு அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை அந்த ஜனங்களை காப்பாற்றினான், அழிக்காதபடி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கோபம் உக்கிரமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவர் அறியாத ஜனங்க செய்கிற பாவங்கள், இன்னொரு பக்கம் அறிந்த பிறகும் செய்கிற பாவங்கள். இயேசு அறிந்த பிறகும் கூட மனம் திரும்பாமல், முழு மனம் திரும்பாதல் போனதுனால பின்மாற்றமான ஜீவியம் இன்னைக்கு சபைக்குள்ளே நுழைந்து அநேகரை பண ஆசை பிடித்தவர்களாய், பொருளாசை பிடித்தவர்களாய், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், இச்சை நாவிலே அவர்கள் பின்மாற்றமான ஜீவிதத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த கூட்டத்துல ஒரு ஆளா, அல்லது தேவன் என்னை தெரிந்து கொண்டான், என் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, நான் திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நேற்று தினத்துல உபவாச கூட்டம் வச்சோம். எல்லா குடும்பத்தையும் சொல்லி 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 மாற்றி மாற்றி ஜெபம் பண்ணினோம். ஒரு சிலர் தான் வந்தாங்க. உங்களுக்காக இங்கே உட்காந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வியாதி வரக்கூடாது, பேய் பிடிக்கக்கூடாது, நோய் பிடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். நன்றாய் கவனிங்க. அந்த யோனாவின் ஜெபம் அது வல்லமையா இருந்தது. அந்த எச்சரிப்பு வல்லமையா இருந்தது. காப்பாற்றப்பட்டார்கள் அந்த ஊரார். மோசேயின் ஜெபம் வல்லமா இருந்தபடினாலே அந்த 32 லட்சம் 36 லட்சம் பேரு காப்பாற்றப்பட்டார்கள், திறப்பிலே நின்றான். நான் சொல்ல வரேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிற, உன்னிடத்தை எதிர்பார்க்கிற ஒன்று இருக்கிறது. யார் இதை செய்வார்கள்? நீயும் நானும். ஆமென். எழும்பி கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்காவிட்டால் நொண்டி வருவானா, அல்ல கை முடங்கி கொண்டிருக்கிற வருவானா? யோசித்து பாருங்களேன். இல்ல எம்எல்ஏ வருவாரா, அல்லது எம்பி வந்து பிரசங்கம் பண்ணுவாரா? யார் சொல்லுவார்? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற நீயும் நானும் அமைதியா இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும், என் ஓட்ட முடியும், என் பாதை முடியும். ஆனால் நான் என்ன செய்தேன் என்பது என் கூட அப்போஸ்தலர் சேரும். ஒரு நாள் உன் பாதை முடியும், உன் வாழ்க்கை முடியும். ஆண்டவர் இங்கிருந்து நீ பாட்டு பாடின, துதிச்சேன், ஜெபிச்சேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ண, தோத்திரம் பைபிள் படிச்செல்லாம் அங்க கதெல்லாம் விட முடியாது. எவ்வளவு பேரை சத்தியத்தை வழி நடத்தின, எவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொன்ன, எத்தனை பேரை நரக அக்கினி காப்பாற்றின ஒரு கேள்வி வரும். என்ன சொல்லுவ? என்ன சொல்ல போகிற? இல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தினீரா, அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே போயிட்டேன், அப்படியா? கர்த்தர் கேள்வி கேட்கும் போது சொத்தை என்ன பதில் சொல்லுவேன்? ஆமா, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் நான் உங்களை சும்மா விட போறது கிடையாது. அல்லேலூயா. நான் உங்களை சும்மா விட போறது கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இந்த சபையில வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை என் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தேர்ந்தெடுத்து என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஒரு திறமையான ஒரு ராணுவ வீரனை உருவாக்கணும்னாக்கா அந்த இடத்துல பயிற்சி வகுப்பு இருக்குது. நாங்க தம்பி ஜான்சன் இருக்கிறாருங்க, அவர் மிலிட்டரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அவங்க அப்பாட்ட சொன்னார், சரிப்பா போலாம்ப்பா வாப்பான்னு. நாங்கள் ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சேர்த்துட்டு வந்தோம். சாப்பாடுலாம் அங்கேயே செஞ்சு அவங்க தான் சாப்பிடணும். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சாப்பா? 1 மாசம் செஞ்சா? 2 மாசமா? மாசம் 4000 ரூபாய் கொடுத்துரும்ல. அங்க ட்ரைனிங் படிக்கணும். மிலிட்டரிக்கு போத்தனா சாதாரண இல்லை. காலையில இருந்துச்சு ஓடணும், தோத்திரம் பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அப்புறம் படிச்சு எக்ஸாம் எழுதி அவங்க ஓட சொன்னா ஓடணும், குதிக்க சொன்னா குதிக்கணும், ஏறானா ஏறணும், இல்ல அந்த கம்பி பூச்சி நடறானா நடக்கணும். இதெல்லாம் பண்ண பிறகுதான் அந்த மிலிட்டரிக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க. அங்க போய் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அப்பதான் மிலிட்டரிக்குள்ள போகும். ஒரு மிலிட்டரிக்கு போகணும்னா இவ்வளவு பயிற்சி இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் பரலோகத்துக்கு நாம மாத்திரம் போகிறவா அல்ல. அல்லேலூயா. நாம மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறவா அல்ல, மற்றவர்களை அழைத்து கொண்டு போகலா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருதுன்ட்டார். அடுத்த வாரத்துல நான் ஒரு சின்ன செய்தியை கொடுக்கும்போது ஒரு காயின்ஸ் ஒரு செய்தி நான் கொடுத்த ரேகா வீட்டுல, அந்த இடத்துல சிலம்பு வீட்டுல ஒரு வார்த்தை ஆண்டு வெளிப்படுத்தினேன். அடையாளத்தை பத்தி பேசினேன். ₹1 ₹2 இல்லையாப்பா என் கூட இருக்குப்பா, என்கிட்ட இருக்குப்பா, சோத்திரம் இருக்குப்பா, என்கிட்ட இருக்கு, சோத்திரம் பர்சன் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி. சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். சத்தமா அல்லேலூயா. அடையாளத்தை பத்தி நான் பேசுறேன். என்னன்னா ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப நாங்க உங்களாண்ட ₹1 ₹2 ₹10 10 இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த காயினுடைய காசா கூட்டுதுப்பா. இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய எம்பளம் இருக்குதா? இதுல பாக்குறவங்க இது இருக்குது. இன்னொரு பக்கத்துல இந்த காயுடைய மதிப்பு போட்டிருக்குது ₹10. இதே எம்பளம் தான் ₹1 ₹2. ஆமா, ₹2 இருக்குதா? அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய மதிப்பு போட்டிருக்குது. 2 இருப்பு தாங்க, 2 என்னது இருப்பு தான். ஆனா இந்த எம்பளத்துல அதே எம்பளம் தாங்க, ஆனா இதோட மதிப்பு வேற. இது ₹5, இது ₹2, ₹1, ₹100, ₹500 இல்ல. எம்பளம் பாத்தீங்கன்னாக்கா இந்திய கவர்மெண்ட் எம்பளம் போட்டிருக்கோம். நீங்க பத்திரத்தை வாங்க போனாலும் அந்த பத்திரத்துல ஒரு இந்திய அரசாங்கத்துடைய எம்பளம் இருக்கும். நான் சொல்ல வர ரட்சிப்பு என்பது பொது. சபைக்கு வந்துட்டாக்கா நீ பரலோகத்தால முத்திரிக்கப்பட்டிருக்கிற சீல் போட்டுருவாரு. ஆனா மதிப்பு என்ன? மதிப்பு அந்த பத்திரத்துல ₹5 கோடி, ₹100 கோடி அந்த பத்திரத்துல அது விலைக்கரையமா எழுதலாம். பத்திரத்துல விலை நீங்க இடத்த வாங்கும் போது அந்த விலை மதிப்பு அதை போட்டிருப்பாங்க. இத்தனை கோடிக்கு இந்த இடத்த வாங்கினோம். அதே பத்திரம் எம்பளம் ஒண்ணுதான், நான் ரேட்டு வேறங்க. ஆமென். அதே ஆல்பர்ட் தான், அதே நீங்க தான். ஆமா, எம்பளனாவோ ஒரு பக்கம் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன்லி, பரலோக தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரைட். ஆனால் காயின்ஸை திருப்பி பார்க்கணும். உடைய மதிப்பு என்ன? பரலோகத்தில் உனக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கிறாங்க? ₹2, ₹1, ₹5, ₹500, கோடிக்கணக்கா மதிப்பு எப்படி உயருது? நீ நடந்து கொள்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்ந்தால், எந்த அளவுக்கு இந்த பூமியில உத்தமனா வாழ்ந்தால் இந்த மதிப்பு கூடிக்கிட்டே போகும். உன் மதிப்பு என்ன? உன்னுடைய மதிப்பு என்ன? ஆவிக்குரிய ரீதியிலே உன்னுடைய மதிப்பு என்ன போடப்பட்டிருக்கிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள தேவ வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் அதிக நேரம் நான் ஷார்ட்டா போட்டு போயிடுறேன். ஸ்தோத்திரம். மாமன் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டிய மோசேயோட சொல்லும் போது அந்த மோசே உடன்படிக்கை பெட்டி செஞ்சார். அந்த உடன்படிக்கை பெட்டிகளை என்ன இருந்ததுன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். எபிரேய புத்தகத்துல ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு வாசகம் இருக்கிறது. ஆமென் பைசா ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை பார்த்தா தெரியும். எபிரேய புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் காயின்ஸ் எண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம் நிறைய கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த எபிரேய புத்தகத்துல ஸ்தோத்திரம் ஆமென் நல்லா கவனிங்க. 9ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை மாத்த வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த தூப கலசம் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. நல்லா கவனிங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே நல்லா கவனிங்க. லிசன் கவனிங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஸ்தோத்திரமாம 3 இருந்தது. 1 மன்னா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த 40 வருஷமாய் அவளுக்கு கொடுத்த உணவு தான் மன்னா. என்ன என்ன மன்னா? அல்லேலூயா. புரியுதுக்கா சொல்ல வர என்ன? மன்னா இருந்தது ஒரு பாத்திரத்துல. இன்னொன்னு ஆரோன். நான் தான் ஆரோன் தானா செய்யணும் ஊழியத்தை, நாங்களாம் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கூட்டம் எழுப்பிச்சு.
அவர்கள் மத்தியிலே தேவன் ஆரோனுடைய கோலை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்த போது எல்லா கோலம் துதிர்க்கல, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அது பூப்புத்து வாதுவை பழங்களை கொடுத்தது. அது தோல் உரிக்கப்பட்ட தோல். அது எந்த மரணம் தெரியாது. ஆரோன் ஊன்றி கொண்டு நடப்பதற்காக அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த கோல் தேவ சமுத்திரம் வந்த போது வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட கோல் துதிர்க்கும். என்னாகும் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த கோலை கொண்டு வந்து உடன்படிக்கை இருக்கிற பெட்டி இருக்கிற இடத்துல வைத்த போது துளிர்த்தது. அதனால அந்த கோலை எடுத்து எங்க வச்சுட்டாங்க? இப்போ உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன இருந்தது? மன்னா. அல்லேலூயா. 2வது ஆரோனி துளிர்த்துக்கொள். ஏன் இதை சொல்றேன்னா, உங்க வீட்டுல அக்கா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு தேவன் உன்னை மாத்திரம். சொல்லுங்களேன், சொல்லுங்க என்ன? சொல்லுங்க என்ன? அல்லேலூயா. ஏங்க சொந்த பந்தம் 1000 இருக்கலாம், கர்த்தர் ஆரோனின் கோலை போல உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க என்ன தேர்ந்தெடுத்தார்? சொல்லுங்க என்ன? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு, உங்களை தான். அல்லேலூயா. இங்கே நம்ம குடும்பமாய் வரவில்லை. அப்பா, அம்மா, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, ஒன்னு விட்ட சித்தி, ஒன்னு விட்ட மாமியாலாம் வரல. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை கொண்டு வந்துட்டாரு. கை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உன் கோலை தேவன் துதிர்க்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ நம்முடைய வாழ்க்கை செழிக்குங்க. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பானா. எப்படி பணம்? சொல்லுங்க, கர்த்தர் உங்களை செழிக்கும்படியா வைத்திருக்கிறார். 3வது பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கற்பனை உள்ள கற்பனைகள் அதுல இருந்தது. அல்லேலூயா. அந்த 10 கற்பனைகளும் ஒரே வார்த்தையில அடக்கிய அந்த நியாயப்பிரமாணத்தை கலாத்தியர் புத்தகத்துல நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அந்த வசனம், உன்னை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இது நியாயப்பிரமாணம் முழுவதும் அதுல படிச்சா அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 3ஐயும் அந்த உடன்படிக்கை பெட்டியில வச்சிட்டாரு. அல்லேலூயா. மன்னா என்பதும் இயேசுதான், துளிக்க செய்தவரும் இயேசுதான், 10 கற்பனைகள் இயேசுதான். இப்போ இயேசுவா இருக்கிற அவரு வார்த்தையாய் மாறி நமக்குள்ளே வந்துட்டாரு. கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? இப்ப எருசலேம் தேவாலயத்தை கட்ட போறாங்க இப்போ. அதனால உடன்படிக்கை பெட்டிய தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அங்க வைக்கணும்னு பிளான் வச்சிருக்கிறாங்க. ஐயா, இயேசு எப்ப பிறந்தாரோ அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு. கை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. அவன் பாவம் ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் நம்மையே ஆலயமா மாற்றி இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அவரே ஆலயம். ஆமென். நமக்குள்ள வந்துட்ட பிறகு உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு இப்போ? சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு. மன்னா, வானத்திலிருந்து வந்த மன்னா, அதை சாப்பிட்டவங்க செத்தார்கள் சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திர மாமன் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். 48வது வசனத்துல அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க செத்துட்டாங்க. ஆனா இயேசு ஜீவ வார்த்தையா இருக்க ஜீவ அப்பமாய் நமக்குள்ள வந்தபடினாலே நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க மரித்தால் அவரோடு கூட போய் சேருவோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதாங்க நாம. அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க செத்துட்டாங்க. மாசந்தோறும் அப்பத்தை மன்னாவாக, திராட்சரசத்தை அவருடைய சரீரமாக நாம் சாப்பிடும் போது விவாத மார்கண்டேயன். அல்லேலூயா. இந்து பக்த சொல்லுவாங்க, மார்கண்டேயன்னா சாவே வராது. சொல்லுங்க, நமக்கு சாவே கிடையாது. சரி, பக்கத்தை பார்த்து சாவே கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டர், என்ன பாஸ்டர், எந்த ஊர்ல போய் ஆராய்ச்சி பண்ணி வந்தீங்க? உங்களுக்கு சாவே வராதீங்க. அடப்பாயி, நான் சொல்ல வரேன், இந்த சரீர மரணத்தை அல்ல, நம்முடைய ஆத்ம மரணத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ நாமும் மரணத்தை ஜெயித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இதுதாங்க நம்முடைய நம்பிக்கை.
அல்லேலூயா. வசனம் அழகாச்சு. அந்த 6ஆம் அதிகாரத்துல 54 பாத்தீங்கன்னாக்கா 54வது வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், அழியாத ஜீவன் உண்டு. நான் அவனை ஆ. கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாளிலே அவன் ஆத்துமாவை உயிரோட எழுப்பிட்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இவ எல்லாம் வார்த்தையாய் மாறிச்சு. இப்போ இந்த வார்த்தை கர்த்தரை அறிந்திருக்கிற உங்ககிட்ட கத்துக்கிட்டார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், வாசிக்கலாமே. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16. கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது ஆ, சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் ஆ, பலகனி வழியாய் பார்த்து ஆ. தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு இல்லம்மா ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம், ஆமென். 2 சாமுவேல் புத்தகத்துல ஓபேத் ஏதோமின் வீடு குறித்து விரும்புகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய பெட்டி கித்தனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே ஆ, 3 மாதம் இருக்கையில் 3 மாதம் இருக்கையில கர்த்தர் ஓபேத் ஏதோமும் ஆ, அவன் வீட்டார் அனைவரையும் 6:11 ஆசீர்வதித்தார். அதான் சொன்னேன், பரவாயில்ல. அது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். எப்போ வார்த்தையா இருக்கிற வல்லமை உடன்படிக்கை உள்ள வந்துச்சோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 மாசம் உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தான். அதுக்கே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் வந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, என் நிமித்தம். சொல்லுங்க, என் நிமித்தம். ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். சொல்ல, சத்தமா தான் சொல்லுங்களேன். நவ தங்க காசை கேட்கறேன் நானு. சொல்லுங்க, என் நிமித்தமா எங்க வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். நாங்க நல்லா இருப்போம், செழிப்பா இருப்போம். ஏன் தெரியுமா? எனக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுல வந்துருச்சுங்க. வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியா இருக்கிற வானத்தை திறப்பாரு. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வசனம் சொல்லுகிறது 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. ஆசீர்வதிச்சாரு. தாவீது பார்த்தான், அடப்பாவிங்கிறான், இது என் வீட்டுல இருக்கணும். அவன் வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் கொட்டோன்னு சொல்லி மறுபடியும் போய் அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து எங்க வச்சான்? எருசலேமில் வைத்தான். அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி உனக்கு ஒன்று ஆசீர்வதிக்கும். இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன மாதிரி? அதே 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து இங்கே தேவனுடைய பெட்டியை யுத்தத்துல பிடித்து அதை எபேசிலிருந்து ஆ, அஸ்தோருக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து ஆ, தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து ஆ. தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஒரு விக்கிர கோயில வைக்கிறாங்க. அத்தை சூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தார்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி உனக்கு உள்ள இருக்குமானால் எந்த ஒரு விக்கிரகத்தின் வல்லமைகளும், எந்த ஒரு மந்திரங்களும், எந்த ஒரு செய்வனையும் உனக்கு முன்னால மடங்கடிச்சு கழுவிடும். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. உனக்கு முன்னாடி அதை தலை கவிழ்ந்து உடைந்து சுக்குநூறாய் போகும். விசுவாசிக்கிறியா? ஏன் தெரியுமா? உனக்குள்ளே உலகத்துல இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. எந்த மந்திரங்களோ, செய்வனைகளோ, ஏவல்களோ, விக்கிரகத்தின் வல்லமைகளோ உன்னையும் குடும்பத்தையும் தாக்காது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்குள்ள யாருக்கு? உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அஸ்தோத் அந்த ஊரார் அந்த கோயிலை வைத்த போது எல்லாம் சுக்குநூறாய், நீ போகிற இடத்தெல்லாம் உனக்கு விரோதமா எழும்புகிற காரியம் எல்லாம் சுக்குநூறாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நீ போகிற இடத்துல அது ஒரு விக்கிரக ஆவியா இருக்கலாம், அசுத்த ஆவியா இருக்கலாம், அந்தகார ஆவியா இருக்கலாம். நீ போய் கால் வைக்கும் போது அந்த அம்மா பாருங்க, அந்த தரிசனத்தை பார்த்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் போனோம். ஆனா நான் வரத்துக்கு முன்னாடி நாங்களும் பாஸ்டர் போயிட்டாங்கன்னு அவன் பார்த்துருக்குறாங்க.
நாங்க போய் அதுக்கப்புறமா ஜெபம் மட்டும் வந்தோம். அல்லேலூயா. நான் சொல்ல வரேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானோட வல்லமை உனக்குள்ள இருக்க இருக்க நீ ஒரு வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது அங்க இருக்கிற அந்தகார ஆவிகள் உடையும். விசுவாசிக்கிறியா? செய்வனைகள் உடையும், கட்டுகள் அறுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? உனக்குள்ள யார் இருக்குது? கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இந்த வார்த்தை, அந்த வார்த்தையாருக்கு உடன்படிக்க கர்த்தர் சொல். எரேமியா புத்தகத்தை எடுத்துக்கலாமே. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 5வது வசனத்துக்கு 10வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்ன உன்னை அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து இல்ல, அதான் ஒரு பாட்டு பாடினார்ல, என் தாய் உருவாகும் முன்னே இல்ல, அப்புறம் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. உன் தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சொல்லுங்க, உங்க அம்மாவே அவங்க வயிற்றுல பிறந்திருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நீ கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்து, அல்லேலூயா, கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் என்ன பண்ண பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளிட்டேன் என்று சொன்னார். 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வந்தா நீ பேசாதவங்க பேச வச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குது. அவன் சொல்றான், ஐயோ நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது. நான் சொல்றேன், உன்னைதான் கர்த்தர் பிடிக்க போறார். அல்லேலூயா. எனக்கு பேச தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, உன்னைதான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமாம். 7வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. கர்த்தர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஆராதனை பண்ண தெரியாதுன்னு சொல்லாத. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை அனுப்ப போகிறேன். I will send you. நான் உன்னை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாட்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை அனுப்ப போறேன். அல்லேலூயா. அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறார். வாசிங்க 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அன்னைக்கு மோசே அனுப்பும் போது ஒரு தடியை கையில கொடுத்து இந்த கோலம் பிடிச்சிட்டு போடானார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கோல் போற இடத்துல போட்டா பாவா மாறிச்சு, நீட்டாக்கா அற்புதம் நடந்தது, எல்லாம் பண்ணாரு. இப்ப நமக்கு கோல் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் தருவாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த வார்த்தையின் வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்யணும். இப்ப சொல்றாரு ஆண்டவர், என் வாய தர என் வார்த்தை என்ன பண்ண போறேன்? போடுவேன். கீழே வாசிக்கலாம். பார், இடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவன் பிடுங்க வைக்க போறேன். பிசாசின் கையிலே, சிங்கத்தின் வாயிலே அகப்பட்டிருக்கிற அநேகரை பிடுங்கி எடுத்து கொண்டு வர போற. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அபிஷேகம் தாவீது மேல இருந்தபடியினாலே சிங்கம் வந்து அந்த ஆட்டை கவிக்கிட்டு போகும்போது இவன் என்ன பண்ண தெரியுமா? வேடிக்கை பார்க்கல, அது வாயில இருந்து பிடிச்சு இழுத்து அவனை காப்பாத்தினான். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டு சொல்ற, உன்னை பிடுங்கவும் அப்புறம் இடிக்கவும். பிசாசு உனக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா பல சதி திட்டங்களை கட்டி வச்சிருக்கிறான், அதெல்லாம் இடிக்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம்
கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாம் புறப்பட்டு போகும்போது நம்ம அந்த ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டடத்தை பிசாசு கட்டி வச்சிருக்கிற அந்த எரியோ மதில இடிச்சு அல்லேலூயா அதுல இருந்து ஜனங்கள் விடுதலையாக போறோம். அப்புறம் அழிக்கவும் அழிக்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு வல்லமெல்லாம் என்ன பண்ண போறோம்? அழிக்க போகிறோம். அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும். இப்ப சொல்றாரு, நீ கட்ட போற. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களை உன் கையாலே எழுப்பி கட்ட போற. எப்படி செங்கல் வச்சான் இல்லைங்க, வார்த்தையை வச்சு நீ சொல்ல போறீங்க, மகனே நீ ஆசீர்வாதமா இருக்குவ. உன் மேல இருக்கிற சாபத்தை தேவன் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். நீ வாழ்வதற்காக தேவனை தெரிந்து கொண்டார். நீ சாகதற்கு அல்ல. மரண படுக்கையில இருக்கிறவர்களை வார்த்தைகளை கொடுத்து உயிரோட எழுப்ப போறோம். கை தட்ட மாட்டோமா? இந்த அபிஷேகத்தோட வல்லமை உடன்படிக்கையாய் உனக்குள்ளே வந்து வார்த்தையே உன் கையில கொடுத்திருக்கிற, வாயில கொடுத்திருக்கிற, இதை கொண்டு நாம் கட்ட போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும். இன்னைக்கு 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியாய் 10:30 மணி. அல்லேலூயா. இந்த நேரத்துல கத்த சொல்ற, இன்றைய தினத்துல உன்னை ஜாதிகளுக்கு வாசிங்க, ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் என்று கர்த்தர் ஆமென் பைசல சூத்திரனை ஏற்படுத்தினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். You are the chosen generation. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தேவனுக்கு கொடுக்கிறான். அது ஆங்கில வேதாகமத்தை படிச்சேன். The kingdom of heaven. ஆமென். பல்லவர் அந்த அபிஷேகம் உனக்குள்ள வருகிறபடினாலே ஆமென் ஸ்தோத்திரம், ராஜ்யங்களுக்கு மேலும் அனைத்து ஜாதிகளின் மேலும் உன் அதிகாரியை வைக்க போறாரு. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் ஆமென். முதல்ல பார்த்தோம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனிதனை தேடினே. அல்லேலூயா. அந்த தேடுகிற வேலையில தான் கர்த்தர் சபையிலே உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை கொண்டு அவன் திறப்பில் நிற்க முடியாத தேவனை வைக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திறப்பில் நிற்க முடியாத அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேசம் அடித்து கொண்டிருக்கிறது. நாம் சும்மா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆமென். லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரம் வாசி. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து 12 பேரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் அதிகாரத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல வரேன், ரட்சிப்பு இயேசு கூடவா தான் இருந்தாங்க. பிறகு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு அவர் 70 பேரை தேர்ந்தெடுத்து தான் போகிற கிராமங்களுக்கு 2 பேரை அனுப்பினார். அவர்கள் போனார்கள், ஊழியம் செய்தார்கள், திரும்பி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆமென். பிசாசுகளும் எங்களுக்கு நடுங்குதுன்னு சொன்ன போது சாத்தான் மின்னலை போல என்ன பண்ணா, வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சொல்ல பாருங்க, நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா சாத்தான் மின்னலை போல விடுவான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீ சுமந்து கொண்டு போனீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு நீங்கள் பாதங்களை ஆமென் தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்கள் செயல்பட தொடங்கும் போது சாத்தான் மின்னலை போல விடுவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பைசலா ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், இந்த காயின்ஸ் ஸ்தோத்திரம். ஆமென். பைசலா ஸ்தோத்திரம். அந்த காயின்ஸுக்கு ஒரு பக்கம் என்ன சொன்னேன்? அரசாங்க முத்திரை. இன்னொரு பக்கம் அதனுடைய மதிப்பு. அல்லேலூயா. நான் சொல்ல வர்றேன், உன் மதிப்பு உனக்கு தெரியாம இருக்கு. ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவரை ஏத்துக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா உன் மதிப்பு என்ன தெரியுமா? பேதுரு சொன்னா அவன் மதிப்பு அவனுக்கு தெரியாம இருந்தது. எத்தனையோ தடவை சர்ச்சுக்கு போனான்,
எத்தனை தடவை சர்ச்சுக்கு வெளியே வந்தான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆலயத்துக்கு போகிறான். அங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரன். முடவனா இருந்தவன் சொத்தை டெய்லி முதுகுல சுமந்து கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சு போயிடுவாங்க. இப்ப பார்க்கிறான். அவனை பார்க்கும்போது பிச்சை எடுக்கிறவனை பார்த்து சொல்றான், என்கிட்ட வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அல்லேலூயா. the power. இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகத்தின் வல்லமை அவனுக்குள்ள வந்த பிறகு இப்ப பார்க்கிற அவனுடைய பார்வை முடவனாய் பார்க்கவில்லை, இவன் சுகமாய் இருக்கும்படியாய் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவனை கைப்பிடித்து தூக்கி விட்டான். அவன் நடந்தான், குதித்தான், துதிச்சுக்கிட்டு ஆலைட்டு போயிட்டான். யாருங்க செய்வா? காயின்ஸ்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிற முத்திரை போட்டாச்சு, ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ரைட், ஓகே, சபைக்கு வந்துடுற ரைட். ஆனா உனக்கு என்ன அதிக பவரு? ₹1 இருக்கிறியா, ₹500 இருக்கிறியா, இல்ல ₹10 இருக்க போறியா, இல்ல கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கிற தேவ அபிஷேகத்தை பெற்றவன வாழ போறியா? விசுவாசிக்கிறீங்களா? சாதாரணமா சாகக்கூடாது. சொல்லுங்க. நாம சாகதா? சொல்லுங்க. நானு சாதாரணமா சாக மாட்டேன். சொல்லுங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்துட்டாங்கன்னு இந்த வேலூர்ல என்ன பத்தி சொல்லணும். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உலகத்தை சொல்ல லேடிஸ் சொல்லுங்க. உலகத்தை கலக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க அப்படி இந்த சாஸ்திரி நகர் சொல்லணும், இந்த வேலூர் பட்டணம் சொல்லணும். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவனம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அரசாங்கம் முத்திரதான். ஆனா பவர் வேறங்க. பவரா பட்டா வேறங்க. அது பவர் வேற. ₹1 இருக்க கூடாது, ₹10 இருக்க கூடாது, ₹100 இருக்க கூடாது, ₹500 இருக்க கூடாது. கோடிக்கணக்கான மதிப்புடைய பத்திரமாய் தேவன் நம்ம மாற்ற வேண்டும். அல்லேலூயா. சாதா காசுக்கும் தங்க காசுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இல்ல, தங்கம் தங்க தான், தகுடு தான். அல்லேலூயா. நாம் தங்க காசா இருப்போம், வெளியேற பெற்றவளா இருப்போம். வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் தேவன் வைத்திருக்கும் போது நாம் சும்மா இருப்பல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம் மூலமாய் செய்வதற்கு ஆயத்தப்படுவோம். எபினேஸ் விசுவாச சபையில் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. அது உன்னை தேவன் கொடுத்துட்டாரு. எப்படி உள்ள காலை வச்சிட்டியோ கர்த்தர் உன்னை முத்திரை போட்டுட்டாரு. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. அந்த முத்திரையை குறித்து ஒரு தெளிவு வந்த போது பவுலுடைய உருமால்கள், அவன் போட்டிருந்த ட்ரெஸ் தூக்கி போடுறாயா, வியாதிகார சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. நான் சொல்ல வர, நீ யூஸ் பண்ற கச்சப்ப தூக்கி போட்டினா கூட சுகம் இறங்கும். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? சரி, நம்புறீங்களா? ஏன் தெரியுமா? உனக்கு மாத்திரமல்ல, அல்லேலூயா, உனக்குள்ள இருக்கிற நீ போட்டுக்கிற சட்டைக்கு வல்லமா இருக்குது. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. நீ போட்டுக்கிற ஷூக்கு வல்லமா இருக்குது. அந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது அது எல்லாம் அப்படியே பற்றி எரியும் தேவ வல்லமையினால. அந்த உடையெல்லாம் பற்றி எரியும். அவ்வளவு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கும் போது சும்மாவா இருக்கலாம்? பிசாசு அற்பமான காரியத்தை மண்டையில போட்டுட்டு செய்ய வேண்டியதா செய்யாம உன்னை படுத்து கிடக்க வச்சுக்கிறான். ஆவிக்குரிய தூக்கம். இன்னைக்கு நிறைய பேரு ஆவிக்குரிய மந்த ஆவி, ஒரு சுறுசுறுப்பு இல்ல. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்குமானால் நீ குதித்து 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 எழுப்பி போவ. விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவன் பாருங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பேது நடந்து போகிறாயா. சாதாரண மீன் பிடிக்கிற PhD படிச்சுட்டு வந்தாரு, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தாரு. சொல்லுங்களேன். ஏசு கூட இருந்தார ஒரே குவாலிஃபிகேஷன். நான் சொல்ல வரேன், நீ படிச்ச பைபிள் கரைச்சு குடிச்ச மனப்பாடம் தெரியும், அதை பத்தி கவலையப்படாது. பக்கத்தை கை பிடிச்சு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இயேசுவை துதித்து ஆராதனை செய்து அவருடைய பிள்ளைன்னு இருந்துட்டாலே போதும். அதுக்கு பைபிள் படிக்க வேண்டாம்னு சொல்ல வரல. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும் உன்னை பவர்ஃபுல்லா மாத்தும். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. இவன் நடந்து போகும்போது அந்த நிழல், சொல்லுங்க, அந்த நிழல், அல்லேலூயா, அந்த நிழல் பட்ட மாத்திரத்துல சொஸ்தமானவர்கள் ஏராளம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையின் வல்லமைய அதிகாரத்தை அந்த சீசு கிட்ட கொடுத்தாரு. சீசெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாம் பயன்படுகிறவளா மாத்துவோம். வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நம்ம பக்கத்துல போக மாட்டோம், ஓடி செய்யறதுக்கு. வரமாட்டோம் சர்ச்சுக்கு.
இங்க இருக்குது. சாக்கு போக்கு சொல்றோம். மலை மேல இருக்குதுங்க கோயில், சர்ச்சு. எனக்கு தெரிஞ்சது ஒரு வீடியோ பார்த்தேன். மலை மேல இருக்குது. அவங்க அந்த சர்ச்சுக்கு போனோம்னாக்கா இங்க இருந்து அந்த கோவில் கழுதல தான் போன முடியும், இல்ல நடந்து போகணும். பைபிள் எடுத்துக்கின்னு போறாங்க, மலை மேல போறாங்க. மலையில ஒரு சர்ச் இருக்கு. அது ஓரத்துல மலையில ஏறி போய் அந்த மலைக்கும் அந்த கீழே இருக்கிற பள்ளம் ஏற இவ்வளவுதான் இடம், 1 அடி தான். அதுல இப்படி தடவிட்டு 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 ஊழ்ந்தா செத்து போடுவாங்க. இவ்வளோ போயிடும். அந்த கேமரா காமிக்கிறோம், இவ்வளோ தூரத்துல கொசுமா தெரியாங்க. அதெல்லாம் போய் உள்ள போய் ஆராதிக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு வண்டி குத்துட்டாரு, காரு குத்துருக்கிறாரு, சைக்கிள் குத்துருக்கிறாரு, ஏன் நல்ல காலை குத்துருக்கிறாரு. ஆனா சர்ச்சுக்கு வரத்த யோசனை. அன்னைக்குதான் ஏகப்பட்ட பிரச்சனை. பிசாசு அன்னைக்குதான் நிறைய வேலை கொடுப்பான். அன்னைக்குதான் வராத பிரச்சனை தேடி வரும். அவனுக்கு தெரியும், நீ போய் ஆராதனை பண்ணினாக்கா நீ டாப்பர் டூப்பர் ஆயிடுவது தெரியும். அதான் அன்னைக்குதான் பண்ணுவான். நான் சொல்ல நம்ம ஜெயிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஏதோ மங்கி இருக்கிற திரியா இருக்க கூடாது, நாம் சுடர் விட்டு இருக்கிற திரியா தேவனை வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். மங்கி இருந்தா இந்த சபை அப்படியேதான் இருக்கும். நான் சொல்ல வரேன், ஒரு எழுப்புதல் அக்னி தேவன் போடுவாரானால் ஆயிரக்கணக்கான ஜனங்க உங்ககிட்ட புறப்பட்டு வருவாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் ஆமென். பாருங்க, எந்த ஒரு காரியம் செய்யலங்க, கர்த்தரோடு கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அநேக அடையாளங்களை அற்புதமும் செஞ்சாங்க. நான் சொல்றேன், நாம எல்லாரும் எழுவ போறோம். இந்த வருஷம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஜெபம் நடத்தணும். அல்லேலூயா. செய்வீங்களா? ஆமென். பேசல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிற அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 4-5 வசனம் வாசிங்க. 8 போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேசல. சபையில பிரச்சனை வந்துச்சு. சபையில பிரச்சனை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எல்லாம் ஓடி போயிட்டாங்க இப்போ. அல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து. ஸ்தோத்திரம். ஆமென். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன், பாருங்க, அப்போது பிலிப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆளாள் பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த கேமரா எனக்கு மாத்திரம் நிறுத்தி வச்சுக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் விட்டுட்டு என்ன மாத்திரம் பண்ணிக்கிறேன் வெளியே ஆட்டுக்கு பார்க்கறதுக்காக. இதை மாதிரி நான் நினைக்கிறேன், அந்த அப்போஸ்தலர் நடபடி எழுதின நிருபர் எல்லாரும் போனாங்க. நான் நினைக்கிறேன் கேமரா எல்லாருக்கும் ஒரு காமிச்சிருந்தாக்கா அங்க என்ன படம் எடுத்திருப்பாங்க. இப்ப கேமரா யார்? அப்போஸ்தலர் நிருபத்தை எழுதினவர் யார் கூட வந்துட்டார்? இப்போ பிலிப்பு கூட வந்துட்டார். நம்ம பிரதர் போறாரு, நம்ம கூட போலாம். அங்க பார்த்தா ஸ்தோத்திரம், பிலிப்பை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. நிறைய பேர் கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா எழுதப்படல. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஆட்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அதுல ஒருவன் தான் பிலிப்பு. அவன் வந்தான் ஒரு ஊருக்கு. அந்த ஊர் பேருனா சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஐயா, நீ போனாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம என்ன பண்றோம்? எனக்கு கர்த்தர் காப்பாத்திட்டார், என்னை வைத்துட்டார், எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டார். அவள் சோத்திரம். அல்ல, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன். இப்படியே பண்ணிட்டு அடுத்த வாரம் அவர் நல்லவர். ஐயா, அவரே கார் முடிப்பாரு. வார வாரம் இதானா பாடிங்கிறீங்க? வாடா வெளிய, வா வெளியே, வெளியே புறப்பட்டு வா. அது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் போன இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, நீ போய் முதல்ல பேசியா. ஆண்டவருடைய வார்த்தை ஸ்தோத்திரமாமே எரேமியாக்குள்ள வந்த போது அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, வல்லமை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the great man. அல்லேலூயா. எரேமியா புத்தகம் ஆமென் அழகா எழுதப்பட்டது. ராஜாக்களை நியாயம் தீர்க்க முடியாய், ராஜா செய்த தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்களை நியாயம் தீர்க்க முடியாத அதிகாரத்தை தேவனை கொடுத்திருந்தார். நான் சொல்ல வர, நமக்குள்ள இருக்கிற விசேஷத்தை அபிஷேகம் ஆமென் அந்தகார வல்லமெல்லாம் உடைக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள், பாருங்க, எல்லாரும் வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுச்சு? மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு, நீ போப்பா, பிசாசு ஓடும். விசுவாசிக்கிறியா? நீ போ, கர்த்தருடைய வார்த்தை எடுத்துட்டு போ, சத்தியத்தை சொல்லு, பிசாசு ஓடும். அப்புறம்
கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாரக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். கேமரா அங்கதான் போச்சு. ஆனா போன ஆட்கள் எல்லார்கிட்ட போல. போயிருந்தா அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பல பக்கங்கள் எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு நீ ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தை சொந்தனா உன்னை தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. விசுவாசிக்கிறியா? தேவன் உன்னை பயன்படுகிற பாத்திரமா வைப்பாரு. அல்லேலூயா. தொடச்சி இந்த வாரம் வந்தோமா பாத்திரத்தை கழுவ வேண்டியது, நாங்க வாங்க துடைக்க வேண்டியது, செல்ஃபில் வச்சிட வேண்டியது, வரேன் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். மறுபடியும் பாத்திரத்தை எடுக்க வேண்டியது, துடைக்க வேண்டியது, அப்படியே வச்சிட வேண்டியது. யாருக்கு வேணும்? நீ கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும். தொடச்சி மேல வைக்கிறதுக்காக தேவன் உனக்கு அபிஷேகம் கொடுக்கல, ரட்சிப்பை கொடுக்கற. வெறும் எம்பளத்தை வச்சுக்காத. தேவன் உன்னை பவர்ஃபுல்லான மனுஷனாய் மாற்ற ஆசைப்படுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போறீங்க? யார் வீட்டுல ஜெப கூட ஆரம்பிக்க போறீங்க? ஸ்தோத்திரம். காலம் இனி செல்லாதுங்க. அவன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் ஜாக்கிரதை. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் பிரசங்காம போனா எனக்கு ஐயோ இல்ல. கர்த்தருடைய வார்த்தை அடக்கி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்களாம். ஆமென். அந்த சாப்பாட்டை ஆகாரத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு மாத்திரம் இது கிரியை செய்யாத வார்த்தையா இருந்தா ஜனங்கள் உன்னை கேள்வி கேட்பாங்க. நரகத்தை அவங்க போகும்போது சொல்லுவாங்க, என் ஊர்ல, என் ஏரியாவில், என் தெருவுல நான் இருந்த வீட்டுக்குள்ளேயே பொறுத்திருந்தியே ஒரு நாளாவது என்ன தேடி இயேசுதான் மெய்யான தேவன் சொன்னியா? நரகத்துல அவங்க கேள்வி கேட்பாங்க, படுபாவி நீ போயிட்டேடா பரலோகத்துக்கு, என்னை விட்டுட்டியே. ஆண்டவன் நியாயம் விசாரிப்பான். என்ன செய்ய போகுது? எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியே அந்த வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறோம்? ஆமென். அந்த பாஸ் நல்லா இருக்கிறாரு, அந்த பிரசங்கம் சூப்பர் வா, அவரு என்ன மாதிரி பாடுறாருங்க, இவரு என்ன மாதிரி வாசிக்கிறாருங்க. நிறுத்துங்க. எல்லாம் தோலாம் தப்பான அதை நான் பார்த்துருக்கிறோம். அதை பார்த்து உன் ரட்சிப்பை எழுந்துறாத. உனக்குரியதை பற்றி கொண்டிரு. எழும்பு. பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரத்துல அவங்கள பார்த்துக்கணும், இவங்களை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். நீ எப்ப ஷைன் ஆக போற? நீ எப்ப எழும்ப போற? உன்னை பத்தி எப்ப ஜனங்க பேச போறாங்க? இந்த ஊர்ல சாஸ்திரம் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் வந்தாங்கப்பா, ஜபம் பண்ணாங்கப்பா, அற்புதம் நடந்தது. உன்னை குறித்து சொல்ல வேண்டும், என்னை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா வரலையே? அல்லேலூயா. மலைகளின் மேல சுவிசேஷனுடைய பாதைகள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானத்தோட செய்தியை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், வீடு கட்டினேன், சர்ச்சுக்கு வந்தனா எனக்கு நகை இல்லை, நகை கொடுத்தாரு ஆண்டவர். கடையில் வருமானம் இல்லை, கத்த வருமானம் கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணமா அவளை ஒரு மாப்பிள்ளை கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு பொண்ணு தேவை, பொண்ணு கொடுத்தாரு. குழந்தைய இல்லை, குழந்தை கொடுத்தாரு. போதுமா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிஞ்சிருக்கிறார். தெரியும் அவருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணணும் தெரியும், குழந்தை பத்துக்கும் தெரியும், பிரச்சனை மாத்திரம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. எழும்புங்க. இனி வரப்போற காலம் எப்படி இருக்கு தெரியாது. இருண்ட வாசல் வரப்போகுது. ஆமென். எல்லா இடத்துலையும் கதவுகள் மூட போகுது. எந்த ஆட்சி எப்படி இருக்கும் தெரியாது. இந்த நாட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா சபைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் இல்லாத குற்றங்களை சொல்லி சிறையில போட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வாசல் திறந்து வச்சிருக்கிறார். நம்முடைய கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. செவ்வராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. எப்போ எழும்ப போற? அல்லேலூயா. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையே தேடிக்கிட்டு இருக்கிறியே. ஆண்டவர் சொன்னாரு இல்ல, ஆமா, இம்மைக்குரியதை மாத்திரம் நீ பெற்றுக்கொள்வாயானால் உன்னை விட பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவத்துல நம்பிக்கை வைப்பாயானால் பரிதாபத்துக்கான ஒன்று. அன்பு தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. நம்ம எழுதுவோமா? பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவரே, உடைய வல்லமை எனக்குள்ள வாங்க, உடைய வல்லமை அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எழும்பி பிரகாசிக்க முடியாது திறந்துட்டு இருக்கேன். இது சும்மா வந்து அட்டனன்ஸ் போட்டு போறல்ல, எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா.
இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள். அநேக மிஷனரிமார்கள் எழுப்பினார்கள். அநேகர் தங்களை அர்ப்பணித்தார்கள். நானும் ஒரு நாள் இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டேன், என்ன ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன ஒப்பு கொடுத்தேன். நானும் ஒரு நாள் அமர்ந்து கொண்டு வசனத்தை கேட்டுக்கிட்டேன். எனக்குள்ள ஆவியின் வல்லமை உடன்படிக்கை ஆவியும் எனக்குள்ள வந்த போது திறந்த வாசலை ஆண்டவர் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார் என்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனை போட்ட மாட்டான். எழும்பு, திறப்பில் நிற்பதற்கு. அல்லேலூயா. சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை நான் தேடினேன். ஆமென். அல்லேலூயா. நான் யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னை அனுப்பு ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் ஆரம்பிக்கணும். 5 பேர் வரட்டும், 10 பேர் வரட்டும். இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு என்ன அனுப்புங்க, நான் போறேன். நான் போய் சத்தியத்தை சொல்றேன், குடும்பமா போய் நிக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அர்ப்பணித்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் இருதயத்தை பெரிய போராட்டங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சித்தனே, உன்னை மீட்டெடுத்தனே, நீ எனக்கு என்ன செஞ்ச? பாடிட்டு துதிச்சிட்டு பைபிள் படிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. இனி காலம் செல்லாத சகோதரனே, கண்களை மூடுவோம். அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள தேவ வல்லமை வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். கருவை பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். பெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமை உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமை உன்னை பார்த்து வியக்கும். பெரிய ராட்சதனை தேடி ஓடி வந்ததை யாருமே. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி வந்ததை யாருமே. பெரிய ராட்சதனை பார்த்து கூட வந்தாரையா தாவீது. உலகனை விட்டு ஜெயிச்சாரு. கூட வந்தாரையா தாவீது. உலகனை விட்டு ஜெயிச்சாரு. உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும்.
மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். நீ சொல்ல முடியுமா? கர்த்தர் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கு. நீ புறப்பட்டு போ. ஆண்டவரே, நீ புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ. கிழவனை பார்த்து சொன்னான், உன்னை அனுப்புகிறவன் நான் அனுப்புறேன். ஆமென். ஒரு பக்கம் பாவமும் வியாதியும் அந்தகார வல்லமைகளும் ஜனங்களை கெடுத்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவி பெற்று ரட்சிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெற்று என்று சொன்னது ஒரு முத்திரை தாங்க. ஆனா உங்களுடைய பவர் எங்க இருக்கு? வெறும் ₹1, 50 காசா, 10 காசா, 5 காசா, 2 காசா, 1 காசா? கர்த்தர் கொடுத்த தாளந்தை 5 கொடுத்தவன் 10 மாத்தனான், 2 கொத்தவன் 4 மாத்தனான், 1 வச்சிருந்தவன் புதைச்சி வச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த புதைச்சவனத்தை எடுத்து தாளந்தை எடுத்து உள்ளவங்கிட்ட கொடுத்தாரு. வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனும் உள்ளதையும் பறிக்கப்படும். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வல்லமையும் அவன் தேவ வார்த்தை கொடுத்திருக்கும் போது உலகத்தான் போலவே, உலகத்தான் உலகத்தை அனுபவிக்கிறது போலவே, உலகத்தான் ஒரு மாற்றமே இல்லாமல் ஜீவிக்கிறது போல நீ ஜீவித்தான். உனக்கு என்ன மார்க்? உன் பவர் என்ன? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். இந்த வேலூர் பட்டணம் உன்னை பார்த்து வியக்க போகிறது. இந்த உன் கிராமங்கள்லாம் வியத்த பார்க்க போகுது. அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்றாங்க, யார் இவங்கள், எப்படிப்பட்டவர்கள், இவர்களை இப்படி தேவன் பயன்படுத்துகிறாரு சொல்லி, இந்த சபையை தேவன் இப்படி பயன்படுத்துகிறாரு சொல்லி மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்பட போறாங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். நான் பயன்பட போறேன். சொல்லுங்க. நான் பயன்பட போறேன். எல்லாரும் கண்களை மூடிடுவேன். நான் கர்த்தருக்காக இந்த வருஷத்துல பயன்பட போகிறேன். நான் சும்மா வந்து போறது இல்லை, எழுப்பி பிரகாசிக்க போறேன், எழுப்பி பிரகாசிக்க போறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தரை முன் குறித்திருக்கிறான். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே என்னை தேர்ந்தெடுத்துட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என் வாயிலே போட்டிருக்கிறான். எனக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற கர்த்தரை சுமந்து கொண்டு யோர்தான் நதியில கால் வைக்க போது யோர்தான் நதி பின்னிட்டு போனது. இந்த உடன்படிக்கை பெட்டி விக்கிரகங்கள் இருக்கிறத போய் நிற்கும் போது அவருடைய வல்லமெல்லாம் அழிந்து போகும். இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் அறியாத வீடுகளுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சாபத்தை மாற்றி தேவன் ஆசீர்வதிக்க போகிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அவன் அந்த ஆரோனின் கோல் துளித்தது போல உன் வாழ்க்கை தேவன் துளிக்க செய்வார். மற்றவருடைய வாழ்க்கை துளிக்க செய்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிறான். நீ சும்மா இருப்பதல்ல, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நதிகள் புறப்படும். நீ போகிற இடத்தெல்லாம், நதி போகிற இடத்தெல்லாம் செழிப்பு உண்டாக போகிறது. நாம ராபா திஹாபாலா ரபலா துரபோ ஷபதலபோரியலபா நமரபலபதல தொரியலபோ ஷபதலபோ நமரியலபதலபோ. தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு போவோம். தீர்மானத்தோடு கூட போவோம். அவன் ஆண்டவரே, நான் இந்த வருஷம் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் கண்ணை போடுங்க. உங்களோட வலது கையை உயர்த்தி, நான் இந்த இடத்துல நான் தயவுசு யார் கையும் பார்க்காதீங்க. நான் இந்த வருஷம் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி ஆகிலும் உடைய சத்தியத்தை அறிவிப்பேன். எப்படி ஆகிலும் உடைய வார்த்தையை நான் சுமந்து கொண்டுவேன். எப்படியாவது உடைய வார்த்தையின் வல்லமை மற்றவர்களை அறிவிப்பேன். நேருக்கு வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. நான் பயன்படுகிற பாத்திரம் வைப்பேன். நான் பயன்படுகிற பாத்திரமா வைக்க போறார். உன்னை பயன்படுகிற பாத்திரம் வைக்க போகிறார். நீ தேவனால் பயன்படுத்த போற. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உன்னை கொண்டு காண வைப்பார். உன்னை கொண்டு தேவன் பயன்படுத்துவார். என்னை விசுவாசிக்கிற என்னிடம் பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். நான் செய்த கிரியையும் செய்து பெரிய காரியம் செய்ய போறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிற நாள் வந்து விட்டது சகோதரனே. அவன் என்றைக்கு அது நிறைவேறுகிறது, என்றை தினம் அது நிறைவேறுகிறது. ஆவியோட வல்லமை உண்மையில இறங்குதை பார்க்க போற. தேவனுடைய வல்லமை உண்மையில இறங்குதை நீ பார்க்க போற. ஏதோ வந்தமா போனாமான் இல்ல, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் தேவன் வைக்க போகிறா. நாம ரியலபோ ஷபதலபா. ஆண்டவருடைய கை உமேல இறங்குது. ஆண்டவருடைய வல்லமை உமேல இறங்குது. ஆவியாளோட வல்லமை உனக்குள்ள இறங்குது. நீ சும்மா இருப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். பேசலாம். நீ பயன்படும்படியா நாபா ரீகாலபோ ஷபதலபா. இந்த வருஷத்துல ஒரு எடுப்பதற்கு தேவன் உன்னை பயன்படுத்த போகிறான்.
இது ஏதோ ஒரு வல்லமை நிறைந்த பிரசங்கியா சொன்னாக்கா உங்களுக்கு ஏதோ பொத்துக்கிட்டு வரும், எழுப்பிட்டு வரும். நான் சொல்ல வரேன், எனக்குள்ள ஆவியான வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் உனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த சபையில கொடுத்து நீ சபைக்காக பல்லவத்துக்காக பயன்பட ஆரம்பிப்பார். ஆமென், ஆமென். நான் சொல்ல வரேன், நிச்சயமா இருப்பக்கூடாது. ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் சமூகத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அவன் உன் வீட்டுக்குள்ள ஒரு விசேஷித்த ஜபங்களை ஆரம்பிக்க போகிறார். உன் வீட்டு தெருவில் இருக்கிற இந்த ஜபத்தினால அந்த தெருவுகள் ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. அந்த பகுதி ஆளுகை செய்து கொண்டிருக்க அந்த ஆவிகள் நொறுங்க போது. ஆமென். தாகோனின் சிலை அண்டையிலே ஆமென் உடன்படிக்கை பெட்டி வைத்த போது அது நொறுங்கி விடுறது போல உன் வீட்டுல ஏறெடுக்க போற ஜபத்தினால அங்க இருக்கிற அந்தகார ஆவிலாம் உடைந்து நொறுங்க போகுது. மாக்கா பா லாபா லிபா ராபா ஷபாதா போரியலபா. சாபம் நிறைந்திருக்க வீட்டுக்குள்ளே உன் பாதம் படும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைக்கும் போது ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் அந்த வீட்டெல்லாம் தேவன் ஆஸ்வதிக்க போறான். அந்த வீட்டை தேவன் ஆஸ்வதிக்க போகிறான். ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்கட்டும். கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமா கர்த்தர் வைப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். சாந்தமா ஜெபிக்க முடிக்கட்டும். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். உனக்கு தீர்மானத்தோட ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடுங்க. உங்க இதயத்துல கர்த்தரோடு கூட பேசிட்டு இருக்கேன். பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நன்றியோடு துடிக்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கமே இயேசுவே அக்கினிமயமாய் அப்பா அக்கினிமயமான வார்த்தைகளை எங்களை நோக்கி இந்த நாளிலே கடந்து வந்த தயவுக்கு நன்றி அப்பா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று நீர் கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீர் எங்களை பார்க்கிறபடியினாலே எங்களுக்குள்ளாக இந்த ரட்சிப்பு இராதபடிக்கு இந்த ரட்சிப்பை கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யக்கூடிய கிருபையை நீர் கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி. வீடுகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். சந்திக்க வேண்டிய நபர்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்து நீர் புறப்பட்டு போ என்று சொல்லுகிறீரப்பா. உள்ளும் புறமும் எங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆவியானவரின் அபிஷேகமும் வரங்களும் வல்லமைகளும் நீர் கொடுத்து எங்களை உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தினால் ஆண்டவரே எங்களை கற்பித்து செய்கிறோம். எங்களுக்காக நீர் துணை ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணம்மா. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு உங்க குடும்பமா நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதில் ஸ்டாலினியும் விமலும் அவங்க பகுதியிலே உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த சீக்கிரம் அந்த பகுதியில் ஊருக்கு அவங்க ஆரம்பிக்க போகிறோம். வசந்தமா வீட்டையும் இன்னைக்கு தொடங்குற அந்த வீட்டையும் 3 இடத்த இந்த வாரத்தில் இந்த 2 இடத்த இந்த வாரம் பண்ண போகிறோம். அடுத்த வாரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் அநேகமா விமல்ஸ் சாகில் பகுதியில் இந்த ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் இடங்களிலே நீங்கள் ஸ்தோத்திரமாமன் உங்களை அர்ப்பணிப்பீர்களான உங்களுடைய பெயர்களை நீங்கள் எல்லாரும் சொல்லிடுங்க. ஸ்தோத்திர கர்த்தர் பெரியவர். யாரெல்லாம் குடும்பமாய் போய் நான் உறுதி செய்யப்படுறேன் சொல்கிறவங்களும் உங்கள் பெயர்களை கொடுங்க. நாங்கள் எங்கே உங்களை பிரித்து அனுப்ப முடியும் அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவசிய சகல பவன் இந்த கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாக தேவன் வந்து பரிசுத்தவருடைய அந்நிய நேக்கமும் என்றைக்கும் நன்றைக்கும் சதாக்கும் உங்களோடு கூட இந்த பிள்ளைகளோடு நீங்கள் செய்கிற வியாபாரம் கைத்தொழில் போக்குவரத்து எல்லாவற்றோடு கூட நித்தியமா நடத்திருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.